குறிப்பிட்ட சில நாடுகள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு சரியானப்பட்டதாக இல்லை அப்படின்றத ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டாப் 10 லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நாடுகள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு மிகவும் குறைவானதாகவே பார்க்கப்படுது. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள், பெண்கள் மீதான தாக்குதல்கள், இது போல பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் வந்து சந்திக்குது. பெண்களுக்கு போதுமான சுதந்திரமும் போதுமான பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடாத நாடுகளை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்றத எங்க சேனல் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பா உங்கள பல பேருக்கு மரக்கன்றுகள் நடணும் அப்படின்ற வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மரக்கன்றுகளை நடலாம் அப்படின்ற விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்கோம். ஸோ எங்க சேனல் மூலியமா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நாம நடணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த வீடியோ முதல் அதாவது இந்த நாள் முதல் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த பணியை வந்து நாங்க தொடங்கிட்டோம். ஸோ முதலாவது மரக்கன்றை நாங்க வந்து நட்டுட்டோம்ன்ற நல்ல விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வாரத்தோட முடிவுல இந்த வாரத்தின் முதல் பாதியில கிடைக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மொத்தமாக ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் அனைத்தும் நடப்படும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அனைத்து நாடுகளிலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவாகவே காணப்படுகிறது அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 நாடுகள்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக வன்முறை, பாலியல் சமத்துவமின்மை, மோசமான சுகாதாரம், பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் இல்ல பகல் நேரத்திலே வந்து சுதந்திரமாக வீட்டுக்கு வெளியே தனியாக போக முடியாத சூழ்நிலை இந்த நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இரவு நேரம் மட்டும் இல்ல பகல் நேரத்திலும் இந்த நாட்டுலாம் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாது. தனியா ஒரு பெண் வந்து நடந்து போனா அந்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அந்த நாடு இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஆய்வுக்குள்ள தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இதுல முதலாவது இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. சோ தென்னாப்பிரிக்கா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதாவது பெண்களுக்கு முழு சுதந்திரம் அங்க கிடையாது. பெண்கள் முழு சுதந்திரமாக பகலில் இல்ல இரவுல வந்து வெளியே நடக்க முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆள் கடத்தல் அதாவது கடத்திக்கிட்டே போயிடுவாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விதத்துலதான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்ப காலம் முதல் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயத்துல நம்பர் 1 இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. தொடர்ந்து அவங்க முதலிடத்திலே இருக்காங்கன்றதுதான் இதுல வியக்கத்தக்க விஷயமா இருக்கு. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய 25% பெண்கள் மட்டும்தான் சுதந்திரமாக இருக்கிறதாகவும் மீதம் உள்ள 75% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்ற அதிர்ச்சி மூட்டும் தகவலை தான் இந்த பதிவுல அவங்க சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான நாடாக 2வது இடம் பிடித்திருக்கக்கூடிய நாடு பிரேசில். சோ இந்த பிரேசில வந்து பாத்தீங்கன்னா அதே குற்றம் தான் பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளும் பெண்கள் மீதான வன்முறைகளும் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக பிரேசில் வந்து தொடர்ந்து 2வது இடத்துல இருக்கு. சோ பிரேசில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது ஒட்டுமொத்த பெண்கள்ல 28% பெண்கள் மட்டும்தான் அங்க பாதுகாப்போட இருப்பதாகவும் சுதந்திரமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறார்கள். மீதமாக உள்ள பெண்கள் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம் இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில வெளியில நடந்து கூட போக முடியாது அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்காத பாதுகாப்பு இல்லாத நாடாக ரஷ்யா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பெண்கள் அதிக அளவுல படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. அதாவது அதிக அளவுல பெண்கள் வன்முறையாலும் இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களாலும் அதிகப்படியான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்படுற விதத்துல ரஷ்யா வந்து 3வது இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளும் அளவுக்கு அதிகமாக பதிவாகின்றது அப்படின்றத அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெக்சிகோ வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்தை வந்து மெக்சிகோ பிடிக்குது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். வன்முறையின் காரணமாக
அதீத பெண்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சி மூட்டும் தகவலை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா 33%, அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரேசில் இருக்கக்கூடிய பெண்கள்ல 33% பெண்களுக்கு தான் பாதுகாப்பும் சுதந்திரமாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது. மீதமாக உள்ள அனைத்து பெண்களுக்கும் போதுமான பாதுகாப்பும் சுதந்திரமும் அந்த நாட்டிலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் இங்கேயும் அதிக அளவுல பதிவாகுதுன்றது இந்த ஆய்வறிக்கையின் மூலயமா நமக்கு தெள்ள தெளிவாக அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சோ 4வது இடத்தை அடுத்து பாத்தீங்கன்னா 5வது இடத்தை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. சோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வன்முறை, பெண்கள் மீதான வன்முறை, அடக்குமுறை. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண்கள் வந்து அவங்க முகத்தை வெளியே காட்டக்கூடாது, அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமா இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதே போல இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாமே, அதாவது பாத்தீங்கன்னா கத்தார், சவுதி, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான வன்கொடுமை, அதாவது அவங்க மீதான பாத்தீங்கன்னா அதிகப்படியான வன்கொடுமை சட்டங்கள் வந்து அங்க இருக்கு, சட்டங்களே இருக்கு. பெண்களுக்கு அதீத தண்டனைகள் வந்து கொடுக்கிற விதத்திலையும் பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் நிறைந்த நாடாகவும் பாத்தீங்கன்னா இந்த அனைத்து நாடுகளும் பார்க்கப்படுதுன்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம இந்திய நாட்டுக்கு எந்த இடத்த வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருப்பீங்க. ஏன்னா படிக்கும் போதே எனக்கும் வந்து ரொம்ப ஆவலா இருந்து நம்ம இந்தியா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா டாப் 10லயே நம்ம இந்தியா வந்து இருக்கு. சோ இந்தியாவுக்கு கொடுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இந்தியா இருக்கு. சோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டு, பெண்கள் மீதான வன்முறை, தாக்குதல், இது மாதிரி விஷயத்துல பெண்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, இது மாதிரி எல்லா விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக இல்லை அப்படின்ற விஷயத்தை இந்த ஆய்வுகளை தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இதனாலதான் இந்தியாவுக்கு 9வது இடம் கிடைச்சிருக்கு. சோ இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா மாநிலங்களுமே பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அதிக அளவுல பதிவாகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெண்கள் அதிக அளவுல பாலியல் குற்றச்சாட்டால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவுல வந்து அவங்க பதிவிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வயது குறைந்த பெண்கள், அதாவது 18க்கும் கீழாக உள்ள குழந்தைகளுக்கு தான், பெண் குழந்தைகளுக்கு போதுமான பாதுகாப்பு இந்திய நாட்டில் இல்லை, இந்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை அப்படின்ற தகவலை தான் இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம கட்டாயப்படுத்தி பெண்களை வந்து பணி அமர்த்துதல், கட்டாயப்படுத்தி பெண்களை வேலை வாங்குதல், இது மட்டும் இல்லாம கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்கள, அதாவது கடத்தி கொண்டு போய் ஒருத்தரை வேலை செய்ய வைக்கிறது, அதாவது அது பாலின தொழிலா இருந்தாலும் சரி, வேற எந்த தொழிலாலும் சரி, அதாவது அவங்கள வீட்டுக்கே தெரியாம அவங்கள தூக்கிட்டு போய் அவங்கள வந்து மறைச்சிருது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மோசமான பெண்கள் மீதான பல அடுக்குமுறைகளும் சரி, தவறுகளும் சரி, மீறுதல்களும் சரி. பெண்களுக்கு சாலையில் நடந்து போக சுதந்திரமே கிடையாது. சுதந்திரமாக ஃப்ரீயாக அவங்க நடந்து போயிட்டு வர முடியாது. அவங்கள கண்டிப்பா மற்றவர்கள் தாக்குவார்கள் அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல்வேறு வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர் இருக்காங்க, பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் எந்த நொடி வேணாலும் பெண்கள் மீதான தாக்குதல்கள் இந்தியாவில நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா நம்ம உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாம தருணத்துல இருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு அப்படியே உங்க பிரசன்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் பெண்களுக்கு அதீத கொடுமைகள் விளைவிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடும் நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.